சில காரணங்கள்னால கோல்டு விலை ஏறும், சில காரணங்கள்னால கோல்டினுடைய விலை இறங்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நம்ம சொல்லக்கூடிய இன்னும் அரசியல் சார்ந்த இஷ்யூஸு, நாடுகள் போர் புரிகிறது, இதெல்லாம் ரேட்டை ஏற்றும். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறிச்சுன்னா அது ரேட்டை குறைக்கும், கோல்டு ரேட்டை குறைக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறையில் அங்கே வட்டி அதிகமாக கிடைக்குது, கோல்டில் எனக்கு வட்டியே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை விற்றுட்டு பாண்டை போய் வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இப்போ பல காரணம். அப்புறம் டாலரை வச்சு பேஸ் பண்ணுறதுனால ப்ரைஸு, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா கோல்டு வீக் ஆகும், அதே மாதிரி டாலர் வீக்கன் ஆச்சுன்னா கோல்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆல் தோஸ் திங்ஸ், இது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. பட் இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் போர் நடந்து கொண்டு இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த லாஸ்ட்டு 25 இயர்ஸ், லாஸ்ட் குவார்டர் செஞ்சுரியில், கால் நூற்றாண்டில் முதல் தடவையாக ரஷ்யா வந்து தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க உக்ரைன் நாட்டோட போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுடைய கவர்மெண்டுடைய பட்ஜெட்லாம் டைட் ஆகிடுச்சு.